We welcome you all once again in the precious name of our Lord and Savior Jesus Christ. உங்களை எல்லாரையும் நாங்கள் எங்களுடைய இரட்சகரும் தேவனுமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். I know we are all here because we love the Lord. எனக்கு தெரியும் நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம் ஏன்னா நம்ம தேவனை மிகவும் அதிகமாக நேசிக்கிறோம். I believe that we want something from God. நான் நம்புகிறேன் நம்ம தேவனிடத்திலிருந்து நமக்கு ஏதோ ஒன்று வேண்டும். And I believe that the Lord wants to give what is best for you. நான் நம்புகிறேன் தேவன் உங்களுக்கு எது மிகவும் சிறந்ததோ அதை கொடுக்க விரும்புகிறார். More than what I believe, Lord wants to give you what's the best for you. நான் நம்புகிறதை காட்டிலும் தேவன் உங்களுக்கு எது மிகவும் சிறந்ததோ அதை கொடுக்க விரும்புகிறார். You know, everyone thinks there is something best in your life that you want from the Lord. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே தேவனிடத்திலிருந்து ஒரு மிகவும் சிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் சிறந்ததான ஒன்றை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்கள். But that is your understanding, that is your plan, your thoughts. அது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நினைவு, உங்களுடைய திட்டம். The day you gave your life to the Lord Jesus, என்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக் கொடுத்தீர்களோ, it is no longer I who live, but Christ lives in me. நான் அல்ல பிழைத்திருக்கிறது, தேவன் என்னிடத்தில் பிழைத்திருக்கிறார். And the life that I am going to live in this flesh, in this world, I live for the glory of God. இந்த உலகத்துல நான் என்னுடைய மாம்சத்துல வாழ்கிற இந்த வாழ்க்கை தேவனுடைய மகிமைக்காக வாழ்கிறேன். What has Jesus got for you? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எதை கொடுத்தார்? What has Jesus got for you this day? இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதை கொடுத்தார்? If you turn with me to Mark chapter 1 and verse 8. மார்க் 1:8. In Mark chapter 1 and verse 8. மார்க் 1வது அதிகாரம் 8வது வசனம். Here it says, I indeed baptize you with water, but he will baptize you with the Holy Spirit. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். The same has been mentioned in Matthew chapter 3 verse 11, Luke chapter 3 verse 16. இதேதான் அது மார்க் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லி இருக்கிறதே மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்திலையும் லூக்கா 3வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. So John the Baptist was introduced as the one who is going to baptize, the one who repents into water. So he is called John the Baptist, who gives water baptism. யோவான் ஸ்நானன் அவர் வந்தது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு அவர் வந்திருக்கிறார். A baptism of repentance. அது மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். But he also introduced Jesus. அவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிமுகப்படுத்தினார். The way that how John the Baptist introduced himself, he introduced Jesus as well. The introduction for Jesus was, அவர் எப்படி யோவான் ஸ்நானன் அவரை அறிமுகப்படுத்தினாரோ அதே போல இயேசுவையும் அவர் அறிமுகப்படுத்தினார். He is the one who will baptize you with the Holy Spirit. அவர்தான் பரிசுத்த ஆவியினால உங்களை ஞானஸ்நானம் கொடுப்பார். So Jesus is the one who baptizes you with the Holy Spirit. இயேசு கிறிஸ்து தான் உங்களை பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுக்கிறார். That is his title. அதுதான் அவருடைய தலைப்பு. The title of John was John the Baptist. யோவான் ஸ்நானனுடைய பெயரின் தலைப்பு என்னவென்றால் யோவான் ஸ்நானன். So but Jesus's title is Jesus the Baptizer with the Holy Spirit. ஆனால் இயேசுவினுடைய தலைப்பு என்னவென்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். You know, there were lots of titles or things that Jesus did, and he came to seek and save the lost, for example. இயேசுவுக்கு பல பெயர்கள் உண்டது. எப்படி அவர் இழந்தவர்களை தொலைந்து போனவர்களை தேடுவதற்காக வந்தார். He came for the sick and not for the one who are well. He came for the sick so that he can heal. வியாதியஸ்தர்களுக்காக அவர் வந்தார், நலமுடன் இருக்கிறவர்களுக்காக அல்ல, வியாதியஸ்தர்களுக்காக வந்தார். அப்பொழுது அவர்களை குணமாக்க முடியும். He came to serve and not to be served. அவர் ஊழியம் செய்வதற்காக வந்தார், அவருக்கு ஊழியம் செய்ய. So all through this gospel you can see different functions and everything that Jesus want to do, but how Jesus was introduced right from the beginning, and it is of so prime importance firstly in our life is Jesus was introduced as the baptizer with the Holy Spirit. இந்த மாதிரியாக தான் சுவிசேஷம் முழுவதும் நாம் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆனால் முதலாவதாக முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிமுகப்படுத்தினது இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். So you can see that we want everything else that Jesus provides, but the first thing that Jesus is wanting to do or offers to us is baptize us with the Holy Spirit. இங்க நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து மற்ற காரியங்கள் எல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிறதே நமக்கு வேணும். ஆனால் முதலாவதாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க விரும்புகிறது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம். This was the introduction of John the Baptist about Jesus. இதுதான் யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிமுகப்படுத்துகிறார். Now we can see the words of Jesus himself in Acts chapter 1 verse 4 and 5. இயேசுவினுடைய வார்த்தையை நாம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4-5 பார்க்கலாம். Before Jesus ascended to the Father,
இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவினிடத்தில் பரமேறுவதற்கு முன்பாக he assembled his disciples. அவருடைய சீஷர்களை அவர் கூட்டி In verse 4 and 5 in Acts chapter 1, he says, and being assembled together with them, he commanded them not to depart from Jerusalem, but to wait for the promise of the Father, which he said, you have heard from me. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். And verse 5, for John truly baptized with water, but you shall be baptized with the Holy Spirit not many days from now. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். So you can say that today is the day of Pentecost. இன்றைக்கு பெந்தெகோஸ்து ஞாயிற்றுக்கிழமை. And for these disciples were assembled together to get them ready for that day of Pentecost, where they were going to be baptized with the Holy Spirit. இந்த சீஷர்கள் எல்லோரும் அந்த நாள்ல, அந்த பெந்தெகோஸ்து நாள்ல அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெறுவதற்காக காத்திருக்க சொன்னார். You know, they asked them to assemble together and told them to wait in Jerusalem. அவர்கள் எல்லோரும் கூடி எருசலேமிலே காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். He commanded them not to depart Jerusalem. அவர் சொன்னார், எருசலேமை விட்டு போகாதீர்கள் என்று சொன்னார். For John truly baptized with water, யோவான் ஸ்நானன் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் but கொடுக்கிறார். you shall be baptized with the Holy Spirit not many days from now. ஆனால் சில நாளுக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். And then again he says in Acts chapter 1 verse 8, but you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem, in Judea, in all Judea and Samaria to the end of the earth. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். So here you can see that why Jesus asked the disciples not to depart from Jerusalem was they were going to be baptized with the Holy Spirit not many days from the 40th day. இங்கே இயேசு கிறிஸ்து எதற்காக அவருடைய சீஷர்களை எருசலேமிலிருந்து போக வேண்டாம் என்று சொன்னார் என்றால், சில நாளுக்குள்ளேயே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அவர் ஞானஸ்தானம் பெற போகிறார்கள் என்று. But what was the purpose of that baptism? அந்த ஞானஸ்தானத்தின் நோக்கம், திட்டம் என்ன? What was the purpose that Jesus had to, so that they would need to wait patiently, eagerly to be baptized with the Holy Spirit? அவர்கள் மிகவும் பொறுமையாக, ஆவலாக பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும். அதனுடைய நோக்கம் என்ன? Why they had to wait for the baptism of the Holy Spirit? எதற்காக அவங்க பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்துக்காக காத்திருக்க வேண்டும்? In Acts chapter 1 verse 8, clearly the Lord is saying that, but you shall receive power when the Holy Spirit comes upon you. ஆனால் அப்போஸ்தலர் 1:8 மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. So for you to be empowered, you have to be baptized with the Holy Spirit. நீங்கள் பலன் அடைவதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். Now why you should be empowered? எதற்காக நீங்கள் பலன் அடைய How வேண்டும்? many of us ask, Lord, empower me, empower me? Why do you need to be empowered? எத்தனை பேர் நாம் தேவனே எனக்கு பலனை கொடும் என்று கேட்கிறோம். எதற்காக பலன் அடைய வேண்டும்? To empowered to do our work very well? நம்மளுடைய வேலையை நன்றாக செய்வதற்காக பலன் அடைய வேண்டுமா? You know what empowerment is he speaking about here from the Holy Spirit? இந்த பரிசுத்த ஆவியிலிருந்து வருகிற அந்த பலனை குறித்து எதை குறித்து அவர் பேசுகிறார்? For the first empowerment is saying that so that you shall be witnesses to me. அவர் முதலாவதாக அந்த பலன் அடைந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். So the empowerment that comes through the baptism with the Holy Spirit is so that you shall be witnesses for me. பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வருகிற அந்த பலனானது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதற்காக in Jerusalem, in Judea, in Samaria and to the ends of the earth. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். And now Jesus gave this mission, this purpose, everything was plainly laid in front of the disciples. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு முன்பாக எல்லாமே மிகவும் தெளிவாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பணி, அவர்களுடைய திட்டம். Now the disciple had to make a choice. இப்பொழுது அந்த சீஷர்கள் ஒரு தேர்வு எடுக்க வேண்டும். Jesus ascended to the Father. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரமேறி சென்றார். No one is there to hold Jesus on and keep. They have to wait if they have
they want to give weightage to this purpose, if they want to be empowered, they need to wait. If they want to be effective witness, they need to wait. இப்பொழுது யாரும் ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடித்து வைத்திருக்க முடியாது. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைக்கு, இந்த பெலனுக்கு அவர்கள் கனம் கொடுத்தார்கள் என்றால் அந்த இடத்தில் அவர்கள் காத்திருக்க வேண்டும், அவர்கள் பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறுவதற்கு. So they had to wait. They didn't know how many days they had to wait. அவர்களுக்கு தெரியாது எத்தனை நாள் அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று. You know, they waited for 10 days, we know. நமக்கு தெரியும் அவர்கள் 10 நாள் காத்திருந்தார்கள் என்று. But when they were waiting, they didn't have a clue how many days they had to wait. ஆனால் அவர்கள் காத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாது எத்தனை நாளுக்கு அவர்கள் காத்திருக்க போகிறார்கள் என்று. And when the 10 days came, அந்த 10 நாள் வரும் பொழுது you can see that in Acts chapter 2 verse 1 to 4 something happened. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் சில காரியம் நடந்தது. This was the actual event on the day of Pentecost. இதுதான் பெந்தேகோஸ்து நாளில் நடந்த நிகழ்ச்சி. In Acts chapter 2 verse 1 to 4 he says, when the day of Pentecost had fully come, they were all with one accord in one place. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். And suddenly, verse 2, and suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. Then there appeared to them divided tongues as of fire, and one sat upon each of them. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேலும் வந்து அமர்ந்தது. And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். So when the day of Pentecost had fully come, பெந்தேகோஸ்து நாள் முழுமையாக வந்த பொழுது they were all in one accord in one place. அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு இருந்தார்கள். So they were all in one place. They were in the temple. அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல அந்த ஆலயத்துல இருந்தாங்க. And they were all in one accord. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். What was that one accord? அந்த ஒருமனப்பட்டு என்றால் என்ன? Everyone there wanted to be desired, were desiring eagerly and seeking to be empowered by the Holy Spirit. அங்க உள்ள ஒவ்வொருவரும் மிகவும் ஆவலோடு பரிசுத்த ஆவியினால் அவர்கள் பலனடைய வேண்டும் என்று காத்திருந்தார்கள். And they were all eagerly waiting so that they can be effective witnesses. That was their one accord. அவர்கள் எல்லோரும் மிகவும் ஆவலோடு காத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மிகவும் பலமுள்ள சாட்சிகளாக இருக்க முடியும் என்று. அதுதான் ஒருமனப்பட்டு. That was their one accord. அதுதான் அவர்களுடைய ஒருமனப்பட்டு. Their one accord was not that they want to eat together, they want to play together, whatever it was, but their main one accord was above everything else, they wanted to be empowered and be effective witness. Judea, Jerusalem, all of Judea, Samaria, and to the end of the earth. அவர்கள் அந்த ஒருமனப்பட்டு என்பது அவர்கள் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட வேண்டும், விளையாட வேண்டும் என்பதற்காக அல்ல. எல்லாவற்றையும் காட்டிலும் அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த இடத்தில் காத்திருந்தது பரிசுத்த ஆவியினால் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி முடிவு பரியந்தமும் அவர்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக. And then they were in one accord in one place. அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் இருந்தார்கள். Suddenly there came a sound from heaven. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வந்தது. And like a rushing of mighty wind, and it filled the whole house where they were sitting. அது பலத்த காற்று வந்தது. அந்த இடம், அவர்கள் இருந்த இடம் முழுவதையும் அது நிரப்பிற்று. And then you can see there appeared to them divided tongues as of fire. அங்கே அக்கினிமயமான நாவுகள் போல அவர்களுக்கு பிரிந்திருக்கும் நாவுகள் வந்தது. And one sat upon each one of them. அவர்களுக்கு அது காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. No one was excluded. யார் ஒருவரும் தனித்து விடப்படவில்லை. Everyone who are there with one accord in that one place, on each one of them sat divided tongues as of fire. It sat on each one of them. அந்த இடத்தில் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல இருந்த ஒவ்வொருவர் மேலும் அந்த அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. And verse 4, and they were all filled with the Holy Spirit. 4வது வசனத்துல அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். And began to speak with other tongues as the Spirit gave them utterance. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். And this was the event where Jesus asked them to wait there so that they can be now baptized with the Holy Spirit, baptized with the power from on high.
இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த நிகழ்வு அவர்களை காத்திருக்க சொன்னது. அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படுவார்கள் என்றும் பலன் அடைவார்கள் என்றும். So what does it mean initially? The word that is said they were to be baptized with the Holy Spirit means they were all going to be filled with the Holy Spirit. அந்த இடத்துல அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட ஞானஸ்நானம் பண்ண போகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட போகிறார்கள். You know, that means one more term, baptized with the Holy Spirit means they were all filled with the Holy Spirit. That one extra term. பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பண்ணப்படுவது என்பது இன்னொரு வார்த்தை பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவது. Now how does Peter and all the people along with him, and Peter stood up and he explains that baptism with the Holy Spirit, what is it? அந்த இடத்துல பேதுரு மற்றவர்களோடு கூட சேர்ந்து எழுந்து நின்று அந்த பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவதை குறித்து அவர் விளக்கம் கொடுத்தார். In Acts chapter 2 and verse 17 you can see he is quoting the prophecy said by prophet Joel, and he says in Acts chapter 2 verse 17, and it shall come to pass in the last days, say God, that I will pour out my spirit on all flesh. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். He says, I will pour out my spirit on all flesh. அவர் சொல்லுகிறார் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். So here now another term is coming for being baptized with the Holy Spirit, being filled with the Holy Spirit, and then next is the Holy Spirit being poured upon them. That was the reference, that I will pour out my spirit on all flesh. இப்பொழுது பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பண்ணுவதற்கு இன்னொரு வார்த்தை வருகிறது. பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியினால் எல்லார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். And then another reference is giving in Acts chapter 2 and verse 32 and 33 if you read. இன்னொரு குறிப்பு அவர் கொடுக்கிறார் 2வது அதிகாரம் 32 33. This Jesus God has raised up, is saying about Jesus, this Jesus God has raised up, of which we are all witnesses. Verse 32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். Verse 33, therefore being exalted to the right hand of God, and having received from the Father the promise of the Holy Spirit, he poured out this which you now see and hear. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். What is he saying? என்ன சொல்கிறார் அவர்? What did Jesus do? என்ன இயேசு பண்ணினார்? When Jesus, after he resurrected, he was raised up, he ascended to the Father. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அவர் பரலோகத்தில் அவருடைய பிதாவினிடத்தில் பரமேறினதுக்கு பிறகு, therefore being exalted to the right hand of God, அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அவர் உயர்த்தப்பட்டு, and having received from the Father the promise of the Holy Spirit, that's what is mentioned. அவர் பிதாவின் இடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை அவர் பெற்றுக்கொண்டு, and he poured out this which you now see and hear. இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமான அதை உங்கள் மேல் பொழிந்தருளினார். This is from Jesus. இது இயேசுவின் இடத்திலிருந்து. This is not your choice or something you are saying like you decide whatever. When you are there, when the disciples were there waiting in one accord, Jesus received the promise of the Holy Spirit from the Father. Just imagine, from heaven above, the right hand exalted, he's pouring out the promise of the Holy Spirit on these people who are waiting to be witnesses, waiting to be empowered, and that is what everyone saw and heard. இந்த ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஓர இடத்துல அவர்கள் காத்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவின் இடத்தில் வலது பாரிசத்தில் உயர்த்தப்பட்டு அப்பிதாவின் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை பெற்று அவர்கள் காத்திருந்த இவர்களுடைய ஒவ்வொருவர் மேலும் அவர் ஆவியை பொழிந்தருளினார். Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Are you with me till now? இதுவரைக்கும் நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர்களா? Amen. Amen. புரியுதா? Understand? Yeah? You're ready to move forward? முன்னோக்கி போவோமா? There's no point in reading Acts chapter 2. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நான் படிக்கிறதுல ஒரு there is no point in meditating on Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை தியானம் செய்வதில ஒரு பிரயோஜனமும் இல்லை. If we are not serious about being baptized with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவதை குறித்து நாம் தீவிரமாக இல்லை என்றால் அதை படிக்கிறதுல ஒரு If you are not having any serious consideration about it, don't just come and read and say, "Oh Holy Spirit, come and fill me." You are asking Holy Spirit to come and fill you to give an increment in your job.
It is not that purpose here. You might get it, that's fine. But that is not the purpose here mainly, இங்க நீங்க வந்து பரிசுத்த ஆவியால ஞானசானம் பெற வேண்டும் என்கிற தீவிரமாக உங்களுக்கு அந்த வாஞ்சை இல்லை என்றால், நீங்க சும்மா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நீங்கள் படித்து விட்டு வந்து, ஓ பரிசுத்த ஆவியா என்னை நிரப்புங்க நிரப்புங்க என்று, அதை நிரப்புறதுக்கு எதுக்காக உங்களுக்கு உங்களுடைய வேலையில சம்பளம் கூட கொடுக்கணும் என்பதற்காக. The Lord can give, He has ordained many things for many people when we are living in this world. நாம் இந்த உலகத்துல வாழும்போது தேவன் பல பேருக்கு பல காரியங்களை அவர் நியமித்திருக்கிறார். For some people some job it might be lots of money. சில பேருக்கு வந்து சில வேலைகள் நிறைய பணத்தோட. For some people with some things with might be little, சில பேருக்கு according to worldly terms, little compared to someone else, உலக பிரகாரம்படி சில பேருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். For someone to have a very big house, சில பேருக்கு பெரிய வீடு இருக்கலாம். For someone to not have a house on his own and live in a rented house, or might be a small house, or whatever it is, varying condition. I'm trying to put, everyone are in varying different conditions. No one is exactly the same. சில பேருக்கு வந்து பெரிய வீடு இருக்கலாம், சில பேருக்கு வந்து சிறிய வீட்ல இல்ல வாடகை வீட்ல இருக்கலாம். இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வகையில I'm just trying to say, so you can see that if you compare in worldly terms, the richness will be different, different things. உலக பிரகாரம் நான் பார்த்தோம் என்றால் நம்மளுடைய ஐஸ்வர்யம் வந்து வித்தியாசமாக இருக்கும். But whether we are in whatever rich or more or less or whatever it is, in everything the Holy Spirit is going to empower you in your specific conditions to be a witness to glorify God. That is the end of story. whether நீங்க வந்து ஐஸ்வரியமா இருக்கீங்களோ இல்ல பெரியதா இருக்கீங்களோ சிறியதா இருக்கீங்களோ பரவாயில்லை, அது பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது, உங்களை பலனடைய செய்யும் பொழுது நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறது தான் அது முக்கியமான காரியமாக. When the Holy Spirit comes upon you, you are empowered and you want to be a witness, you will be happy to be a witness with whatever you have. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருக்க விரும்பினீர்கள் என்றால் என்ன இருந்தாலும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். Now after that you and me won't be saying, if I was like this person, I would have been a very great testimony for witness for God. Not like that and all. You will be ready to be witness like these apostles at any situation. அந்த நேரத்துல நம்ம சொல்ல மாட்டோம், இந்த நபர் மாதிரி இருந்தா நான் வந்து பெரிய சாட்சியா இருப்பேன் என்றலாம். எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் அந்த நேரத்துல அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் இருந்தது போல நாமும் சாட்சிகளாக இருப்போம். See in the Old Testament, if you see all the great patriarchs, Abraham, Isaac, Jacob, everyone were known that God was blessing them through the number of cattle and sheep and land they had. நம்ம பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், நம்மளுடைய முற்பிதாக்கள் எல்லாம் ஆபிரகாம், ஐசாக், யாக்கோபு அவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு தேவன் வந்து அவர்களை பல நல்ல ஆட்டு மந்தைகளோடும் மாடுகளோடும் அவர்கள் ஆசீர்வதித்தார். They can see that wealth has been given like as a big thing, but it was not the wealth. They were connected to God. They were seeing Abraham's believed in God and it was counted as righteousness. It was not the wealth. But you can see that they were all like having lots of wealth and richness, அவர்கள் எல்லோரும் நிறைய ஐஸ்வரியத்தினால நிரம்பினவர்களாக இருந்தார்கள். ஆனால் அது இல்ல அந்த இடத்துல, குறிப்பா அந்த இடத்துல அவர்கள் எல்லோரும் தேவனோடு கூட தொடர்பு உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆபிரகாமை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் விசுவாசித்தார், அதனால அவருக்கு நீதிமான் என்று எண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. And Solomon I think was the richest person because he had almost 300 wives, I think. சோலமன் வந்து மிகவும் ஐஸ்வரியமானவன், ஏன்னா அவனுக்கு 300. It's just a joke, okay? I know it's not an encouragement, it's a joke. இது வந்து ஒரு ஜோக் தான். இது நான் உங்களை But in the New Testament if you see, none of them were shown to have wealth. But wherever they went, they with contentment and happiness and everything, they really wanted to be witness more and more for the Lord. In the New Testament you can see all the disciples, apostles, all nothing about wealth, everything about they in whatever situation they had in abundance, everything. இந்த புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் இப்ப அந்த மாதிரியாக நிறைய ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறார்கள் என்றெல்லாம் காண்பிக்கவில்லை. ஆனால் அவர்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் மிகவும் அதிகமாக சாட்சி உள்ளவர்களாக, தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். See, God might bless you abundantly with whatever you think in this worldly terms. I don't know whatever God has for you.
But when you are serious about being baptized with the Holy Spirit, your concern is not what you are going to be blessed with in this, but you will really want to be witnesses for the Lord and be empowered to live in whatever condition the Lord has called you for. தேவன் வந்து உங்களுக்கு மிகவும் அதிகமான அபிரிதமான ஐஸ்வர்யத்தை அவர் கொடுக்கலாம். ஆனால் என்ன மாதிரியான நிலையில் இருந்தாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியால ஞானசானம் பெற்று அவருக்காக சாட்சியாக இருக்க வேண்டும், பலனடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அப்படியாக இருப்பீர்கள். So I want to ask couple of questions. நான் 2 கேள்விகளை கேட்க You don't விரும்புகிறேன். need to answer it publicly. நீங்கள் அதை வெளிப்படையாக பதில் You சொல்ல just தேவையில்லை. answer it in your mind. உங்களுடைய மனசுல நீங்க பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். Are we to seek, desire and ask for the experience of being baptized with the Holy Spirit? நாம் பரிசுத்த ஆவியினால ஞானசானம் பெற்ற அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறோமா? You know, do we need to? நாம் கேட்க வேண்டுமா? Are we to ask, seek or desire the experience of being baptized with the Holy Spirit? பரிசுத்த ஆவியினால ஞானசானம் பெற்ற அனுபவத்தை நாம் பெறுகிற அனுபவத்தை கேட்கணுமா? பெறுகிற அனுபவத்தை கேட்க வேண்டுமா, தேட வேண்டுமா, வாஞ்சி Yes or no? ஆமாவா இல்லையா? Are we to seek, ask or desire the experience of being filled with the Holy Spirit day to day in my life? ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்த ஆவியினால ஞானசானம் பெறுகிற அனுபவத்தை நான் அதை கேட்க வேண்டுமா, தேட வேண்டுமா? Yes or no? It needs to be a concrete answer within you. Yes or no? That should the answer in your heart. ஆம், இல்லை, என்ன பதில் உங்களுடைய இருதயத்துல நீங்கள் சொல்லிக் No, கொள்ளுங்கள். maybe is I, maybe is no. This also no, that also no. Not like that, you know. Yes or no? Are you to ask, seek, desire to be baptized with the Holy Spirit? நீங்க பரிசுத்த ஆவியினால ஞானசானம் பண்ணுகிற அனுபவத்தை நீங்கள் பெறுகிற அனுபவத்தை நீங்கள் கேட்க வேண்டுமா, தேட வேண்டுமா, ஆசைப்பட வேண்டுமா? ஆமாவா இல்லையா? I think the majority of them would answer yes, we need to be baptized with the Holy Spirit. நான் நினைக்கிறேன் பெரும்பாலானோர் சொல்லுவோம் ஆமாம், நான் பரிசுத்த ஆவியினால் ஞானசானம் பெற வேண்டும் என்று தான் சொல்லுவோம். Yes, we need to be filled with the Holy Spirit. ஆமாம், நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். Yes, because I want to be effective witness. ஏனெனில் நான் பலனுள்ள சாட்சிகளாக இருக்க விரும்புகிறேன். But then comes the confusion. ஆனால் ஒரு குழப்பம் வருகிறது. No, you need to ask yourself a question. Are you baptized with the Holy Spirit? நீங்கள் உங்களையே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா? Are you filled with the Holy Spirit? You need to answer with an assurance that are you baptized? Are you filled with the Holy Spirit? நீங்கள் உங்களுக்குள்ளாகவே கேட்கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா என்று. Come on, when Jesus received the promise from the Father and poured out the promise of the Father upon his disciples, will the disciples have not known that they are filled and baptized with the Holy Spirit? இப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவினிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியை எடுத்து பெற்றுக்கொண்டு அவருடைய சீஷர்கள் மேல் அவர் பொழிந்தருளினார். அப்பொழுது சீஷர்கள் வந்து அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தெரிய வேண்டுமா வேண்டாமா அவர்கள் If the Holy Spirit has been poured upon you, will you not know and say a definite yes or a no that you are baptized with the Holy Spirit or not? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பொழிந்தருளப்படும் பொழுது உங்களுக்கு உண்மையான பதில் ஆமாவா இல்லையா என்று சொல்ல தெரியாதா? Or at this moment of time, can you not say yes or a no, a definite answer that I am filled with the Holy Spirit? இந்த நேரத்துல நீங்க சொல்ல முடியுமா நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று நிச்சயமான ஒரு பதிலை? That is the confusion. அதுதான் குழப்பம். That is the confusion. அதுதான் குழப்பம். You know, some might say, சில பேர் சொல்லலாம், well, the day I gave my life to the Lord, என்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேனோ, that glorious day, அந்த மகிமையான நாள், when I confessed that Jesus is my Lord, நான் இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் என்று அறிக்கையிடும் பொழுது, when I believed in Jesus Christ, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, the Holy Spirit dwells in me. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே The வாசம் Holy செய்கிறார். Spirit is in me. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். And when the Holy Spirit is in me, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும் பொழுது, he has also baptized me and filled me. அவர் என்னை ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார், என்னை நிரப்பி இருக்கிறார். I believe, and by faith I believe that I am baptized in the Holy Spirit. விசுவாசத்தினால நான் நம்புகிறேன் நான் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்று. So it is not by faith you believe that you have been filled with the Holy Spirit. You will know whether you have been filled with the Holy Spirit. Not by faith and all. By faith I believe I have been filled with the Holy Spirit. என்னதான் இருக்க உள்ள, you know,
I don't know what is there inside. By faith I believe I have been filled with the Holy Spirit. இது நீங்களே உங்களுக்குள்ள நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா என்று. நான் விசுவாசத்துல ஆமா நான் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், விசுவாசத்தில் நம்புகிறேன் என்று சொல்வதல்ல. See, one part of what we believe is right. நாம் எதை நம்புகிறோம் என்பது ஒரு பகுதி, அது உண்மைதான். It is the Holy Spirit who convicts you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார். It is the Holy Spirit who has enlightened you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். And the Holy Spirit is the one who has enabled you or facilitated for you to believe in the Lord Jesus. பரிசுத்த ஆவியானவர் தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கும் உங்களுக்கு அந்த திறனை கொடுக்கிறார். It is the work of the Holy Spirit who is in you. அது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. Who is resident in you and me. உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் வாசம் செய்கிற அவர். He is the one who is leading us into salvation. அவர்தான் நம்மை ரட்சிப்புக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார். And with your whole heart if you are saying Jesus is my Lord, then it is of the Spirit. நாம் நம் முழு இருதயத்தோடு இயேசுவே என்னுடைய தேவன் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் அது பரிசுத்த ஆவியினால் சொல்லுகிறோம். Apostle Paul, before he is giving the gifts of the Holy Spirit in 1 Corinthians chapter 12, he is saying that no one who says, everyone who says Jesus is the Lord, it has come of the Spirit. அவர் அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் அவர் 12வது அதிகாரத்துல அவர் அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை கொடுப்பதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று சொல்கிற ஒவ்வொருவரும் அது பரிசுத்த ஆவியினால வருகிறது. Yes, for anyone who has now consciously given their life to the Lord Jesus and said, it is no longer I believe in Jesus. Jesus is in me, Christ is in me, the Holy Spirit is in them, is in us. யார் ஒவ்வொருவரும் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை நம்பி ஆமாம் நான் இயேசு கிறிஸ்துவிடம் என்னுடைய வாழ்க்கையை கொடுத்து விட்டேன், அவரே என்னுடைய தேவன் என்று முழுமையாக விசுவாசிக்கிறார்களோ அது பரிசுத்த ஆவியினால அவர்களுக்கு அது வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இருக்கிறார். You are born again because the Holy Spirit is in you. நீ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் மீண்டுமாக பிறந்தீர்கள். You are a new creation because the Holy Spirit is in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பதனால நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். These are all the operation of the Holy Spirit who is in you, working in you. Secret operation. Cannot see outside. இது எல்லாம் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ரகசிய கிரியையாக இருக்கிறது. We can be assured that Christian is a man in whom the Holy Spirit dwells. நாம் நிச்சயமாக சொல்ல முடியும் ஒரு கிறிஸ்துவ மனிதனிடம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்று. Praise the Lord. So today you are saying that Jesus is my only Lord, I have given my life to the Lord Jesus, then the Holy Spirit is in you, because without the Holy Spirit you cannot make that decision. So praise the Lord. இன்றைக்கு யார் ஒருவர் நீங்கள் இயேசுவே என்னுடைய தேவன் என்று நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து நீங்கள் அறிக்கை இடுகிறீர்களோ உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை தவிர வேறு யார் ஒருவராலும் இந்த அறிக்கையை செய்ய வைக்க முடியாது. ஆனால் what is important, okay? அந்த ஆனால் மிகவும் முக்கியமானது. You can be a Christian believer with the Holy Spirit dwelling in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிற ஒரு கிறிஸ்துவ விசுவாசியாக நீங்கள் இருக்கலாம். But you still can be a believer who is not baptized with the Holy Spirit. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறாத ஒரு விசுவாசியாக இருக்க முடியும். You can still be a Christian believer with the Holy Spirit in you. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கிறிஸ்துவ விசுவாசியாக இருக்கலாம். But still you can be one who has not been baptized with the Holy Spirit. ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால ஞானஸ்நானம் பெறாதவராக இருக்க முடியும். See, the work of the Holy Spirit in us is to convict us, to lead us to salvation, and to guide us, enlighten us, teach the scripture, bring to remembrance Jesus, everything. Yes, பரிசுத்த ஆவியினுடைய கிரியை எல்லாம் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறது, நம்மை ரட்சிப்புக்கு நம்மை வழி நடத்துகிறது, நாம் இயேசு கிறிஸ்து சொன்னவற்றையெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறது. இந்த வேலையெல்லாம் அவருடையதுதான். See, Jesus taught about Holy Spirit to the disciples many places. John chapter 14, 15, 16, hundreds of places Jesus taught about the Holy Spirit to the disciples. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை குறித்து அந்த சீஷர்களிடம் பல இடங்களில் அவர் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோவான் 14, 15, 16லையும் பார்க்கலாம். பல இடங்களில் அவர் பரிசுத்த ஆவியை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். And the Holy Spirit is still working in you. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. But there is a work that Jesus wants to do in you. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார். Jesus wants to do something in the disciples. சீஷர்களின் மேல் இயேசு கிறிஸ்து ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார். What
Jesus wanted to do on the disciples? இயேசு கிறிஸ்து என்ன அந்த சீஷர்களிடம் அவர் என்ன செய்ய Why விரும்புகிறார்? did Jesus ask them to wait in Jerusalem till they have been covered or clothed with the power from on high? Because Jesus wanted to do something in the life upon the disciples. ஏன் இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை எருசலேமில காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் பலன் அடைகிற வரைக்கும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களின் வாழ்க்கையில் அவர் ஒரு காரியம் செய்ய He விரும்புகிறார். wanted them to be baptized with the Holy Spirit. அவர் அவர்களை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ண விரும்புகிறார். It is a work, it is more than the work of the Holy Spirit. The Holy Spirit is now poured upon the disciples by Jesus. இது பரிசுத்த ஆவியின் கிரியை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவினால பரிசுத்த ஆவியானவர் அந்த சீஷர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டது. Now he is stamping his name. Jesus the baptizer with the Holy Spirit wants to now do his work to baptize his people, his children, the one who is believers you call, to be filled with the Holy Spirit, to be baptized with the Holy Spirit. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின்படி, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்கிற நாமத்தின்படி அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சீஷர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். That's why the disciples were asked, commanded to wait in Jerusalem. That is what a believer who believes and who has the Holy Spirit dwelling in him need to wait and ask and seek and desire to be baptized with the Holy Spirit by Jesus. அதற்காக தான் அவர் சீஷர்களை அவர் எருசலேமில் அவர் காத்திருக்க சொன்னார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு. இன்றைக்கு அவருடைய விசுவாசிகளும் அவருடைய பிள்ளைகளுமான அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு அவர்கள் காத்திருக்க வேண்டும், கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும். Now one question. இப்பொழுது ஒரு கேள்வி. We need to ask question to ourselves so that we can now search for the answer. நாம் கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும், அப்பொழுது நாம் அதற்கு பதிலை தேடுவோம். Did the disciples receive the Holy Spirit before the day of Pentecost? அந்த சீஷர்கள் பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களா? This is a clear question. Did the disciples receive the Holy Spirit before the day of Pentecost? பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பாக அந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களா? They were already, that if the Holy Spirit was in them, then they would have been born again. They know Jesus, everything was there. They met the resurrected Jesus. Now I would want you to read John chapter 20 verse 21 to 23. அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவி இருக்கிறார். அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளாக வாசம் செய்தார். So Jesus, after he resurrected, he appeared to the disciples before his ascension, before the day of Pentecost, before anything. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அவர் பரமேறுவதற்கு முன்பாக, பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பாக அவர் சீஷர்களிடம் அவர் தோற்றமளித்தார். He says, and so Jesus said to them again from verse 21 to 23, John chapter 20, peace to you, as the Father has sent me, I also send you. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் So என்று you can see சொல்லி, Jesus' intention, just like how the Father has sent Jesus wants to send them. அவர் இப்ப இயேசுனுடைய நோக்கம் என்ன? எப்படி பிதா அவரை அனுப்பினாரோ அதே போல இயேசுவும் அவர்களை அனுப்ப விரும்புகிறார். And when he had said this, he breathed on them and said to them, receive the Spirit. அவர் இதை சொன்னதற்கு Receive பிறகு the Holy Spirit, sorry. அவர் இதை சொன்னதற்கு பிறகு அவர்கள் மேல் சுவாசம் ஊதி இதை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். If you forgive the sins of any, they are forgiven them. If you retain the sins of any, they are retained. மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்தால் அது மன்னிக்கப்படும், மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் Yeah. So you can see that Jesus breathed on the disciples and told, receive the Holy Spirit. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். Now I don't go and jump here and there. I just plainly think, did the disciples receive the Holy Spirit before the day of Pentecost? I can see that Jesus breathed on them. They received the Holy Spirit. இப்ப பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பாக சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்களா என்று கேட்டால் நான் சொல்ல முடியும், ஆமாம், இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதினார், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். They were born again. அவர்கள் மீண்டுமாக பிறந்தார்கள். They saw the resurrected Jesus. They believed in the resurrected Jesus. They believed in Jesus Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். Now we'll ask another question.
இப்பொழுது இன்னொரு கேள்வியை Did the கேட்கிறேன். disciples have scriptural understanding before the day of Pentecost? பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பாக அந்த சீஷர்களுக்கு வேத வாக்கியங்களை குறித்த புரிதல் இருந்ததா? Did they understand what the scripture said before the day of Pentecost? Did they have an understanding? அந்த பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பாக அவர்கள் அந்த வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து அவர்கள் புரிந்து கொண்டார்களா? If you turn with me to Luke chapter 24. லூக்கா 24 In Luke chapter 24, if you read from verse 44 onwards, 44 and 45, you can see, then he said to them, these are the words which I spoke to you, which while I was still with you, that all things must be fulfilled, which were written in the law of Moses and the prophets and the Psalms concerning me. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். And in verse 45, and he opened their understanding that they might comprehend the scriptures. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து. So the disciples till that time had, even though Jesus spoke about his death and resurrection concerning him in law of Moses and Psalms and prophets, everything, at that point the resurrected Jesus came and opened their mind and their understanding about scriptures. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் இருக்கும் பொழுது அவர் மோசேயை குறித்தும் ஆகமங்களை குறித்தும் எல்லாவற்றையும் இயேசு சீஷர்களிடம் அவர் சொல்லி இருந்தாலும், ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அந்த இடத்தில் வேத வாக்கியங்களை திறந்து அவர்கள் மனதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் செய்தார். You know, till that time, till Jesus' death, the disciples were not even sure he will resurrect. அவர் இயேசு கிறிஸ்து மரணம் வரைக்கும் அந்த சீஷர்களுக்கு இன்னும் நிச்சயமாக தெரியாது அவர் உயிர்த்தெழுவாரா இல்லையா என்று. But now they have met the resurrected Christ and their understanding were also, mind was opened through scripture. இப்பொழுது அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தார்கள், அவர்களுடைய மனது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி திறக்கப்பட்டது. We also understand scripture. We also know the scripture. We know the scripture about Christ. நமக்கும் நாம் வேத வாக்கியங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். நமக்கு வேத வாக்கியம் கிறிஸ்துவை குறித்த வேத வாக்கியங்கள் நமக்கும் தெரியும். Our mind or our understanding is also open about the scripture. நம்மளுடைய மனதும் அந்த வேத வாக்கியங்களை குறித்து நமக்கும் திறக்கிறது. But then from verse 46 you can say from verse 46 onwards he says, then he said to them, thus it is written, and thus it was necessary for the Christ to suffer and to rise from the dead the third day. Verse 47, and that repentance and remission of sins should be preached in his name to all nations, beginning at Jerusalem. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. So now their understanding about Jesus, death, resurrection, everything was open. இப்பொழுது அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எல்லாம் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. But now he is giving the mission. Now he is saying, now whatever you know about me, repentance and remission of sins now need to be preached. இப்பொழுது நீங்கள் என்னை குறித்து என்னவெல்லாம் தெரிந்திருக்கிறீர்களோ, இப்பொழுது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்புக்கும் உண்டான செய்தியை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். Should be preached in his name to all nations. அவருடைய நாமத்தினாலே எல்லா தேசங்களுக்கும் பிரசங்கிக்க வேண்டும். Beginning at Jerusalem. எருசலேம்ல ஆரம்பிச்சு. So now the mission has come that whatever you know about me, whatever you understand about me, you have seen, this needs to be preached to all nations starting from Jerusalem. இப்பொழுதுதான் அவர்களுடைய பணி வருகிறது. இப்பொழுது நீங்கள் என்னை குறித்து என்னவெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களோ இதையெல்லாம் நீங்கள் சகல தேசங்களுக்கும் எருசலேமில் தொடங்கி நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். Verse 48, and you are witnesses of these things. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். Now it has been stamped that they are the witnesses. இங்கே மிகவும் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள்தான் சாட்சிகளாக இருக்கிறார்கள். And they are the one who are going to start from Jerusalem to the nations to preach repentance and remission of sins, forgiveness of sins. அவர்கள்தான் எருசலேமில் தொடங்கி தேசம் எங்கும் பாவத்தை குறித்தும் மனம் திருந்தலை குறித்தும் அவர்கள்தான் பிரசங்கிக்க போகிறார்கள். What was their frame of mind? அவர்களுடைய மனது எப்படி இருக்கும்? How am I going to do that? நான் எப்படி இதை செய்ய போகிறேன்? The fear of Jews. யூதர்களை குறித்து எனக்கு பயம். Now how can I live? Peter wanted to go back for fishing.
ஓ நான் எப்படி வாழ்கிறது, பேதுரு வந்து அவன் மீன் பிடிக்க போய்விட்டான். They were all afraid. They cannot come out and proclaim Jesus. The moment they open about Jesus, they will come and persecute them. They might even kill them. அவர்களுக்கு மிகவும் பயமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் வாயை திறந்தார்கள் என்றாலே அவர்களை துன்புறுத்துகிறார்கள், அவர்களை கொல்லுகிறார்கள். Now Jesus says in verse 49, இப்பொழுது 49வது வசனத்துல இயேசு சொல்கிறார், Behold, I send the promise of my Father upon you, but tarry in the city of Jerusalem until you are endued with power on high. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். So the disciples were given the purpose and said, wait in Jerusalem till you have been endued, clothed with power from on high. இப்பொழுது அந்த சீஷர்களுக்கு அவர்களுடைய திட்டத்தை சொல்லி அவர் சொன்னார், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள் என்று. That was their motivation to wait in Jerusalem till the day of Pentecost. அந்த பெந்தேகோஸ்து நாள் வரைக்கும் அவர்கள் எருசலேமில் காத்திருக்கிறதனுடைய ஊக்கம் இதுதான். That was their whole motive, that they were continually praising God, praying, supplication to the Lord, because they wanted to be baptized with the Holy Spirit for this very purpose. அவர்கள் இந்த தேவன் சொன்ன இந்த தேவன் ஊக்குவித்ததுனால அவர்கள் அந்த எருசலேம்ல தேவனை துதித்து கொண்டு ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல அவர்கள் காத்திருந்தார்கள் இந்த நோக்கத்துக்காக. You know, sometimes we'll say, I'm asking the Lord that Lord will fill me and baptize me. I am not being baptized and filled. Firstly, check your purpose. நம்ம வந்து சில நேரம் சொல்லுவோம், நான் தேவனை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னை நிரப்புங்க என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் தேவன் என்னை நிரப்பவே இல்லை. முதலாவதாக உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. When you think about your purpose, then you will see how the Lord is going to fill you. நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை குறித்து நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் அப்பொழுது தெரியும் உங்களுக்கு தேவன் உங்களை எப்படி நிரப்ப போகிறார். The disciples had their motive, they were in one accord. They knew what they were going to do in the future, and for that they wanted to be empowered. For that they knew that they were the witnesses. அந்த சீஷர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களுடைய நோக்கம் என்ன, அவர்களுடைய திட்டம் என்னவென்று. அதற்காக அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல காத்திருந்தார்கள். அவர்கள் தான் சாட்சிகளாக இருக்க போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். Now we'll put the next question. அடுத்த கேள்வியை நாம் வைப்போம். We need to ask questions to ourselves. Don't just cheat yourself and go around. Ask yourself some questions. And I need to ask myself some questions. If you don't understand, you come and ask others some questions at least. நாம் நம்மையே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் சும்மா நம்ம ஏமாற்றி கொண்டு தெரிய முடியாது. நாம் நம்மையே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்கு புரியவில்லை என்றால் மற்றவர்களுக்கும் நாம் அந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். Now, this baptism with the Holy Spirit, was it only for those disciples who were with Jesus or who saw Jesus? அந்த பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பண்ணுவது அந்த சீஷர்களுக்கு மட்டும்தானா, இல்ல சீஷர்களோடு கூட இருந்தவர்களுக்கு மட்டும்தானா? No, this is a question you need to answer. Was it only for the people who were with Jesus, the disciples who were with Jesus? Was it only for them? இயேசுவோடு கூட இருந்தவர்களுக்கு மட்டும்தானா, சீஷர்களோடு கூட இருந்தவர்களுக்கு மட்டும்தானா அந்த பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவது? Absolutely no. நிச்சயமாக இல்லை. Acts chapter 10, Cornelius. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் கொர்நேலியஸ். In Acts chapter 10, in the house of Cornelius, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் கொர்நேலிய வீட்ல, Cornelius was a Roman centurion. கொர்நேலியர் அவர் ஒரு ரோமர் நூற்றுக்கு அதிபதியாக இருந்தார். He was a Roman national. அவர் ரோமராக இருந்தார். And Peter didn't even want to go to Cornelius' house because he thought it was forbidden to go to their house, and Jesus, God through a vision spoke to Peter, and he went. பேதுரு கொர்நேலிய வீட்டுக்கு போறதுக்கு கூட அவர் யோசித்து கொண்டிருந்தார். ஏன்னா கொர்நேலிய வீட்டுக்கு போறதா இல்லையாண்டா. ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருவோட அவர் கனவுல பேசி அதுக்கு பிறகுதான் கொர்நேலிய வீட்டுக்கு போனார். And there Peter went and introduced Jesus to Cornelius and his household. He didn't know about Jesus. Like the disciples, Cornelius and household was not with Jesus. They didn't walk with Jesus. I think they may not have even heard about Jesus. And Jesus was introduced to them. It says, whole chapter 10 you read, he's introducing Jesus and saying how he was crucified, how he was resurrected by the Father. Everything he explained.
இப்ப கொர்நேலியும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அவர்களுக்கு இயேசுவை குறித்து கூட தெரிந்திருக்குமா என்று தெரியாது. அவர்கள் சீஷர்களைப் போல இயேசுவோட கூட நடந்து இயேசுவை பற்றி தெரிந்தவர்களாக இல்லை. ஆனால் பேதுரு அவர்களிடத்தில் சென்று இயேசுவை அறிமுகப்படுத்தினார். And in verse 43 he says in Acts chapter 10, to him all the prophets witness that through his name whoever believes in him will receive remission of sins. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். What was Peter and all the disciples being baptized with? To preach the forgiveness of sins. எதற்காக பேதுருவும் மற்ற சீஷர்கள் எல்லோரும் அவர்கள் வந்து ஞானசானம் பண்ணப்பட்டார்கள்? அவர்கள் பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்காக. Now he is saying to them, the Cornelius household, whoever believes in Jesus will receive forgiveness of sins. இங்கே கொர்நேலி வீட்டுல பேதுரு சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று சொல்லுகிறார். Now in verse 44 it starts, while Peter was still speaking these words, the Holy Spirit fell upon all those who heard the word. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். For a person who didn't even hear about Jesus before, for a household, the Holy Spirit fell upon them. அந்த யார் இயேசு கிறிஸ்துவை குறித்தே கேட்காத ஒரு வீட்டுல அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினார். Do you know that this was the second Pentecost? உங்களுக்கு தெரியுமா இது இரண்டாவது பெந்தேகோஸ்து? It was the second Pentecost and it was attested by the disciples. இது இரண்டாவது பெந்தேகோஸ்து, அது சீஷர்களால சொல்லப்பட்டிருக்கிறது. And here he says in verse 45, the disciples are saying, and those of the circumcision who believed were astonished, as many as came with Peter, because the gift of the Holy Spirit had been poured out on the Gentiles also. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். So they were all astonished. They were all seeing, how can the day of Pentecost, which we who all believe only in Jesus, we were with Jesus, we received it, but these people, these Gentiles have received the fullness of the Holy Spirit. Holy Spirit fell upon them. They were filled with the Holy Spirit. அவர்கள் பேதுருவோடு கூட இருந்தவர்கள் எல்லோருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நாம் எல்லோரும் இயேசுவோடு கூட இருந்தோம், நமக்கு பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினார். ஆனால் எப்படி இந்த புறஜாதியார்கள் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளினார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். You know, Apostle Peter only prophesied, said Joel's prophecy, I will pour out my spirit upon all flesh. That was what Peter quoted Joel's prophecy, prophet Joel's prophecy. பேதுரு அந்த இரண்டாவது அதிகாரத்துல அவர் பேசும்பொழுது அதை அவர் யோவேலுடைய தீர்க்கதரிசியை அவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை பொழிந்தருளுவேன் என்று. Now when they heard that the disciple in Cornelius house also the Holy Spirit has fell, Roman, other national, Gentiles also received the baptism with the Holy Spirit. இங்கே கொர்நேலியு வீட்டில் அவர்கள் பார்த்தார்கள், அவன் புறஜாதி, இன்னொரு தேசத்தை சார்ந்தவன், அவன் மேலும் அவர்கள் குடும்பத்தார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். So that you know there is a danger. We all who call ourselves a Christian and sit now will be sitting like this. Everywhere else it will pour on all the flesh. Then only we'll remember, oh Lord, is that what you meant, that the first will become the last and the last will become the first? I'm just saying, you know. நம்ம எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இங்கே உட்கார்ந்து கொண்டு அங்கே பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்கள் எல்லோரும் மேலும் பொழிந்தருளும் பொழுது நாம் பார்ப்போம், ஓ இதுதானா தேவனே நீங்க சொன்னது, முதலாவது வந்தவன் பின் கடைசியாகவும் கடைசியாக வந்தவன் முதலாவது. Now what happened was the Holy Spirit was poured upon them. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டது. And Peter and the people with them saw that. பேதுருவும் அவரோடு கூட இருந்தவர்களும் அதை பார்த்தார்கள். Now also all the other apostles and disciples, they also knew that these Gentiles has received the word. இப்பொழுது மற்ற அப்போஸ்தலர்களும் எல்லோரும் அவர்களுக்கும் தெரிய வந்தது, இந்த புறஜாதியார் வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள் என்று. You know what was their first question? முதல் கேள்வி என்ன தெரியுமா அவர்கள் கேட்டது? What do you think was the first question? நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல் கேள்வி என்னவா இருக்கும்னு? You know what was their question? Who asked you to go and eat with these other nation people? உங்களை யாரு அந்த மற்ற ஜாதிகளோட போய் உட்கார்ந்து சாப்பிட சொன்னது? They received the news that these Cornelius and house and the Gentiles has received God's word. இங்க கொர்நேலியு வீட்ல கொர்நேலியும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லோரும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். That they knew, they heard it. அவர்களுக்கு தெரிய they heard about it, and the first question that came in the mind was,
who asked you to go and eat with those people? அவர்களுக்கு இது தெரிய வந்த உடனே முதல் கேள்வி அவர்கள் மனதில் வந்தது, யாரு போய் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட சொன்னது? You can read it all. That's all. You go home and read. Okay, in 4 from chapter 11 onwards, it is there. But you can see from verse 15 how Peter is explaining is. He's saying in verse 15 in chapter 11, and as I began to speak, the Holy Spirit fell upon them as upon us at the beginning. நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேல் இறங்கினார். Is this the second Pentecost? இது இரண்டாவது பெந்தேகோஸ்தா? Just like how it fell upon them, it has now fallen upon Cornelius and his house. எப்படி அவர்கள் மேல ஆதியிலே அவர்கள் மேல பரிசுத்த ஆவி பொழிந்தள்ளப்பட்டதோ அதே போல கொர்நேலியு வீட்டிலும் பொழிந்தள்ளப்பட்டது. Then in verse 16, then I remembered the word of the Lord, how he said, John indeed baptized with water, but you shall be baptized with the Holy Spirit. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கொண்டேன். Amen. Amen. So first Pentecost was in Jerusalem. முதல் பெந்தேகோஸ்து எருசலேம்ல. Now what was the next? You shall be my witnesses in Jerusalem and in all Judea. நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். You know, this Caesarea was the military capital of Judea. Roman military capital of Judea. இந்த செசேரியா பட்டணம் அந்த யூதேயாவின் தலைமுறை பட்டணமாக இருந்தது. Yeah, தலைநகரமா இருந்துச்சு. Okay, so it was see that it was a capital of Judea, and Judea also now there is a witness. The Holy Spirit has been poured upon. இப்ப அந்த செசேரியா அதனுடைய யூதேயாவினுடைய தலைநகரமாக இருந்தது. இப்ப யூதேயா முழுவதுக்கும் அது தெரிய வந்தது. Now what is that? The next place in Samaria. அடுத்தது என்ன? சமாரியா. Did the Holy Spirit fall in Samaria? சமாரியால பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளப்பட்டதா? Yes, it started in Acts chapter 8 verse 16-17. They all received the word of God, and Apostle Paul went there, and the Holy Spirit fell on Samaria as well. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியை, அவர்கள் எல்லோரும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் பவுல் சென்று அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஞானஸ்நானம் கொடுத்தார். Ephesus, the Holy Spirit fell. எபேசியுல பரிசுத்த ஆவியானவர் They were all filled with the Holy Spirit. They spoke in tongues. They prophesied everything. Acts chapter 19. அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் அந்நிய பாஷையில பேசினார்கள். So Pentecost in Jerusalem, in Judea, in Samaria, all happened. பெந்தேகோஸ்து எருசலேம்ல, யூதேயால, சமாரியால எல்லா இடத்துலயும் நடந்தது. But the power of Pentecost also is to be reached to the end of the earth. ஆனால் அந்த பெந்தேகோஸ்தின் வல்லமையானது பூமி பரியந்தமும் அது சேர வேண்டும். You know, Matthew chapter 24, he says the gospel of the kingdom shall be preached to all nations, and then the end will come. அதான் மத்தேயு 24ல சொல்லப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து உலகம் எங்கும் பிரசங்கிக்க வேண்டும், அப்பொழுது முடிவு வரும் என்று. In Matthew chapter 24 verse 14, he says, and this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். My dear friends, you know, you all and me are waiting for the end to come when gospel is being preached to the all world, to the all nations. என்னுடைய நண்பர்களை நீங்கெல்லாம் அந்த முடிவு கடைசி நாள் வர்றதுக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையானது உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும் பொழுதுதான் முடிவு வரும். You know, we are the ones in the ends of the earth. நாம தான் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். We in that corner of India, and we in this corner of Sri Lanka, Malaysia, Britain, this, we are all ends of the earth only. நாம இந்த ஸ்ரீலங்கா தேசத்திலையும், மலேசியா தேசத்திலையும், இந்தியாலையும், இந்த யூகேலையும் எல்லா இடத்துலயும் நம்ம தான் இந்த கடைசியில முடிவு பண்ணி. Jesus wants to baptize his people with the Holy Spirit. He wants to baptize them, fill them, pour his spirit in the end of the earth. இயேசு கிறிஸ்து அவருடைய ஜனங்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற அவர் விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். But we might be thinking of all theology, fighting here, doing that, this and all, and shying away from what the Lord wants to do. ஆனால் நம்ம இந்த மத்த காரியங்களை எல்லாம் பேசிக்கொண்டு, தியாலஜி எல்லாம் பேசிக்கொண்டு நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுல இருந்து தூர போய் கொண்டிருக்கிறோம். We will sit and fight for simple things. A thing that is happening here and there is our fight, our problem, you know.
And we think that we will solve that problem and then we can now go and serve God. The நம்மை yeah. நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு சின்ன சின்ன காரியத்துக்கு இங்க சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இந்த சண்டையெல்லாம் முடிய விட்டு நம்ம போய் நம்ம இந்த உலகம் முழுவதும் நம்ம போய் பிரசங்கிக்கலாம் என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். That is not going to happen. The power of Pentecost first of all need to be acknowledged and asked and desired and received by his people. அது நடக்க போறதில்ல. ஆனா அந்த பெந்தேகோஸ்தின் வல்லமையானது நாம் அதை புரிந்து கொண்டு அதை நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், அதுக்காக வாஞ்சிக்க வேண்டும். You know what was the prophet Joel's prophecy was, I will pour out my spirit on all flesh. யோவேல் தீர்க்கதரிசியின் தீர்க்கதரிசனம் என்னவென்றால், நான் மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன். Your sons and daughters shall prophesy. உங்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். Your young men shall see visions. உங்களுடைய இளம் வாலிபர்கள் அவர்கள் தரிசனத்தை காண்பார்கள். Your men servant and women servant, they will be and women servant, I will pour out my spirit on those days. அந்த நாள்ல உங்களுடைய வேலைக்காரர்கள் யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். You know why Lord wants to pour out his spirit on you and me today at this time? It is for our generations. இன்றைக்கு எதற்காக தேவன் உங்கள் மேலும் என் மேலும் பரிசுத்த ஆவியை அவர் பொழிந்தள்ள விரும்புகிறார் என்றால், அது நம்மளுடைய சந்ததி. Now why we are so slack about the baptism with the Holy Spirit is because our previous generation or something has been blinded from our mind. இன்றைக்கு நாம் ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதை குறித்து நாம் அப்படியே ரொம்ப லேசியா இருக்கிறோம் என்றால், நம்மளுடைய முந்தைய சந்ததியார்கள் அவர்கள் ஏதோ ஒன்று குறைவாக இருந்திருக்கிறார்கள். Something was blinded off that now we are suffering. அவர்களுக்கு ஏதோ ஒன்று அவர்களுடைய மனதை குருடாக்கினதுனால இன்றைக்கு நாம் துன்பப்படுகிறோம். Satan is the deceiver. சாத்தான் வஞ்சிக்கிறவன். He has blocked people's mind from seeing the truth. அவன் சத்தியத்தை பார்க்கிறதிலிருந்து மனிதர்களுடைய மனதை குருடாக்குகிறான். No one knows that their mind has been blocked. யாருக்குமே தெரியவில்லை அவர்களுடைய மனது குருடா இருக்கிறது. And we are deceived. நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். But here he is saying, your sons and your daughters shall prophesy. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். How many of us want to secure the great future for our children? எத்தனை பேர் நமக்கு நல்ல எதிர்காலத்தை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்? Earn more money, get more jobs, get everything, try to secure them in all the ways. நான் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வேலை பார்க்கணும், அவர்களுக்கு எல்லாவற்றையும் நான் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். As the Lord enables, that is great. அது தேவன் கொடுத்தார் என்றால் அது நல்லதுதான். But if we are not ignoring the very power of the Holy Spirit, the being baptized with the Holy Spirit, if we were slack about it, our generations will suffer. ஆனால் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவதை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து நாம் இன்றைக்கு சோம்பேறிகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய சந்ததிகள் அதனால் துன்பப்படுவார்கள். You know, it is a very common thing to know that sometimes you will be okay if something touches you, but if something touches your next generation, it will hurt you. நாம் இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு இடிக்குதுன்னா அது சரி பரவாயில்ல அப்படி நினைப்போம். ஆனால் நம்மளுடைய சந்ததியை அது தொடுகிறது என்றால் அது நமக்கு துன்பமாக இருக்கும். Acts chapter 2. அப்போஸ்தலர் 2. He is saying, Acts chapter 2 verse 39, he is saying to all the people, the 3,000 who are going to be saved, they said, for the promise is to you and to your children and to all who are afar off, as many as the Lord our God will call. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. Have you experienced your Pentecost? நீங்கள் உங்களுடைய பெந்தேகோஸ்தை நீங்கள் அனுபவித்தீர்களா? Ask why you have not experienced. ஏன் நீங்கள் அனுபவிக்கல என்று கேளுங்கள். Get the bitter answer. நீங்கள் அதுக்கான அந்த கசப்பான பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். It is because we have been slack. நாம் சோம்பேறியாக இருந்ததனால. It is because we have not read the scripture. இல்லை நாங்கள் வார்த்தை வேத வாக்கியங்களை படிக்கவில்லை. It is because we have disregarded the Holy Spirit. இல்லை நாம் பரிசுத்த ஆவியை நாம் புறக்கணித்ததனால. It is because we were so much worried about our own things that we have missed it. இல்லை நம்மளுடைய சொந்த காரியங்களை வைத்து நாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அதை தவற விட்டு விட்டோமா? See, if we would have got it or if we get it now, everything lost will be restored. இப்போ நீங்க அதை பெற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால், இல்லை இப்பொழுது பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், என்னவெல்லாம் இழந்தீர்களோ அது God's kingdom nothing is lost. Even the thief in the last day got. இந்த கடைசி நாள்ல கூட அந்த திருடன் அவன் பெற்றுக்கொண்டான். So what is there? What is stopping us? எது நம்மை நிறுத்துகிறது, நிப்பாட்டுகிறது? It is a spiritual sort of negligence, spiritual wanting to keep ourselves in ignorance might be one of the main reason.
நாம வந்து ஆவிக்குரிய காரியங்களை நம்ம வந்து அப்படியே புறக்கணிக்கிறது, இல்லை அதை தெரியாமல் இருக்கிறது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். How can such a great truth be hidden from us? எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் நமக்கு மறைக்கப்படும்? Ask, you shall receive. கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Seek, you shall find. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். Knock and the door shall be opened for you. தட்டுங்கள், உங்களுக்கு கதவுகள் In திறக்கப்படும். Luke chapter 11 verse 9 he says that. லூக்கா 11:9 அவர் சொல்லுகிறார். So I say to you, ask and it will be given to you. Seek and you will find. Knock and it will be opened to you. லூக்கா 11:9 சொல்லப்படுகிறது, நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் Verse கண்டடைவீர்கள். 10, for everyone who asks receives, and he who seeks finds, and to him who knocks it will be open. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். If a son asks for bread from any father among you, will he give him a stone? Will you do that? Yeah. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? Or if he asks for a fish, will he give him a serpent instead of a fish? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? Or if he asks for an egg, will he offer him a scorpion? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? Verse 13, if you then being evil know how to give good gifts to your children, how much more will your heavenly Father give the Holy Spirit to those who ask him? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். Amen. Amen. If you want to be baptized with the Holy Spirit and you have the purposes of God in your mind, he will baptize you. நீங்கள் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றால், உங்களுக்குள்ள தேவனுடைய நோக்கம் இருந்தது என்றால், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பண்ணுவார். You know, if you want to be, if you want to go be according to God's will, if you want to walk according to God's will, நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க விரும்பினால், then you will be filled with the Holy Spirit. அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியினால You நிரப்பப்படுவீர்கள். will be filled. No one can stop it. நீங்கள் நிரப்பப்படுவீர்கள், யாரும் தடுக்க முடியாது. No one can deny it from you. யார் ஒருவரும் அதை உங்களிடத்திலிருந்து மறுதலிக்க முடியாது. Do we all want to just stand to our feet? நாம் எல்லோரும் எழுந்து நிற்போமா? Let's all stand to our feet today. நாம் எல்லோரும் நம்மளுடைய Let's all get our purposes right today. இன்றைக்கு நாம் நம்மளுடைய நோக்கத்தை சரியாக வைப்போம். Let us all get what we are called to in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை We all who are excited about the day of Pentecost, do you know what God wants to do in our life today? நாம் எல்லோரும் பெந்தேகாஸ்து நாள் குறித்து மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் தேவன் அந்த நாள்ல உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் Let everything that is not of God be changed in our life. தேவனுக்கு கூடாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் அது மாற்ற They வேண்டும். all praised and shouted and made supplication to the Lord, and the Lord filled them. அவர்கள் எல்லோரும் தேவனை துதித்தார்கள், ஆராதித்தார்கள், தேவனிடத்தில் கதறினார்கள், அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். What stops us? நம்மை எது நிப்பாட்டுகிறது? No, we are just going to sing praises to the Lord. We are just going to shout praises to the Lord today. நாம் எல்லோரும் இப்பொழுது தேவனை துதிக்க போகிறோம், நாம் சத்தமிட போகிறோம் தேவனை துதித்து. Why don't we just praise the Lord today? நாம் எல்லோரும் தேவனை துதிப்போம். Why don't we just make a supplication to the Lord today that in the day of Pentecost Jesus will pour out his spirit? இந்த பெந்தேகோஸ்து நாளில் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியை பொழிந்தருள வேண்டும் என்று ஏன் நாம் தேவனிடத்தில் நாம் Don't worry about any of your problems or whatever it is. That is not the thing. The one that we need now is to be baptized, to be filled with the Holy Spirit. உங்களுடைய பிரச்சனைகளை குறித்தெல்லாம் நீங்கள் நினைக்காதீர்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட The வேண்டும். Lord is the one who starts with baptizing, and the problem is not a problem for you. தேவனானவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. Ora sadara litarabu. Just lift up our voice. Just lift up our hands. Just lift up everything we have, and we are just going to give glory to the Lord today. Ora sadara litarabu. Para bala sadara litarabu. With boldness, let us just shout out to the Lord. Para sadara litarabu. Lord, we thank you. We thank you. We thank you. We thank you. The baptizer with the Holy Spirit, the one who wants to, Lord, empower each one of us here so that we can be effective witness in this evil generation, in this evil age. You will lift your children up. You will empower your dear children. So today, come upon your dear children. We just cry out to you today, Lord. Come upon the church today, Lord. Just like how you came upon the disciples, come upon the church today, Lord. Lift up your voice. Lift up your voice. Lift up your hearts to the Lord today. Para sadara lidoba. Lord, we come, we cry out, we shout out to you today, Lord. Come upon your dear children.
Give your dear children gifts, Lord. Lord, take control of their tongues. Let, Lord, their wonders of God be spoken, Lord. Let God's name be glorified. We want to go out to the streets. We want to lay hands on the sick. In your name, let them be healed. We want to cast out demons for the glory of kingdom of God. The kingdom of God has come. Wherever we go, we want to proclaim that the kingdom of God has come. So today, empower your dear children. Do you not feel it? Do you don't need it? You need it today? Just ask the Lord today. He will give it to each one of us. Para sadara li tarabo. Para la sadara li tarabo. Bara bala sadaba. Karabala. Do you not have even words to praise the Lord? We might be pathetic. We don't have words to praise the Lord. We might be pathetic. Whatever the Lord gives to you to praise the Lord, just lift the name of the Lord on high. If cannot, you just say, Lord, I want to glorify your name, because we are lacking in that area. Might be the Lord's name needs to be glorified so that people can see and hear and glorify God's name. If the Lord wants to take us and use us, then we are called out to be bold, waiting for the Lord, crying out to the Lord today. Karabala sadara lidoba. Come and have your way, Lord. Come and have your way on the church, Lord. Come and have your way in our life, Lord. Come and pour out your spirit on us, Lord. Come and empower each one of us, Lord. Come and give your gifts to your children, Lord. Bring your kingdom upon each one of us today, Lord, so that we can be empowered, Lord. There is only one purpose, Lord. We want us and our generations, Lord, to experience your fruit, to walk in your ways, to bring the kingdom of God. Let none of the generations be lost in the mighty name of Jesus. So we want to take up the mantle. Come and pour out your spirit, Lord. Come and pour out your spirit, Lord. Para sadara lidoba. Borolo sadaba. Karabala sadara litoba. Para la sadara litoba. Lord can give gifts to you, just like how people prophesied. Tongues were abundantly given to people at this time. Just at this time, praise the Lord's name. Lord, we pray that your children, Lord, you will give the gift of the Holy Spirit, Lord. The Holy Spirit filled in their life, and you will give them, Lord, a sign, Lord. You will show, you will give them a new tongue. You will, Lord, use them prophecy, prophetic word, utter words of wisdom to your children, Lord. Through, Lord, that the church be edified, Lord. Let the church be edified, Lord. Let the church be cleansed, Lord. Let the church be ready, Lord, at this time in the mighty name of Jesus. Let, Lord, we go out, Lord, to, Lord, proclaim your name, forgiveness of sins to the people, Lord. First, Lord, we also pray that you will touch our hearts today, Lord. Come and, Lord, touch our hearts today, Lord. Come and give gifts, Lord. Anyone here who don't know about Jesus, just like in the days of Cornelius, he can fill you. Just say, Jesus, Jesus, I give my life to you. Lord, I give my life to you. You are my Savior. I want to live for you. The Lord will use you. The Lord will pour out His Spirit upon you. It is for everyone, anyone. There is no time, there is no limit that you need to know this much and that much. He will pour out His Spirit upon you. So cry out to the Lord. Lift up our hands, lift up our voice, glorify God's name. At this time, we want the Lord to fill each one of us. Oh, we want to walk in your ways. We want to walk like how you walk, Lord. We want to go with the boldness, Lord. We want to, Lord, oppose that which is not of you. We want to oppose the kingdom of Satan. We want to be empowered. We don't want to be put down, Lord, by all the systems of this world, but we want to walk in you, Lord. Lord, your word said that don't speak when you end up in front of authorities, but I will give you the words. The Holy Spirit will give you the words. Lord, bring us, Lord. Lord, empower us today. We'll have the boldness, Lord. At this time, we, Lord, want to give ourselves. We want to give our voice. We want to give our lips. We want to give our mouths. We want to give our hearts to you. We want to give everything, Lord, to you today, Lord. Parasadara litarabo. Test our motives, Lord. Test our motives, Lord. Test our intentions, Lord. Test our hearts, Lord, to see if there is anything that is not of you today.
and cleanse each one of us, Lord. Let every spirit of mockery, let every spirit that is coming against the word of God, kingdom of God in us, we break it in the name of Jesus. Para sadara litarabo, with the authority of the name of Jesus to trample over snakes and scorpions and serpents, we just break every spirit of unbelief, every spirit that is blaspheming against the Holy Spirit, every spirit that is coming against the word of God, that is returning back, we break it in the mighty name of Jesus. Poro sadara litarabo. Holy Spirit, Holy Spirit, empower your dear children, Lord. Empower your dear children, Lord. Karabala sadaralita, paralada, para la sadaraliba. The Lord has kept heaven open for us. The Holy Spirit which fell upon the people like a mighty wind just wants some boldness in standing up for the Lord. Just boldness to stand up and just glorify God. Glorify God. Glorify God. We know to glorify everyone else in this world. Why are we not able to glorify our Lord? The only thing He wanted was they gathered in one accord. At that place, wanting to be a witness, they prayed, they were blessing the Lord, they were praising the Lord. Can we not do that? Can we not do that? Not only here, going back. Parasadara litarabu, paralasadoba, borolosada, kabarala daraba. Lord, we thank you, the one who has overcome the grave. Such a mighty God. You overcame death, Lord. You want to empower each one of us today. Today, Lord, we pray that every sicknesses, Lord, we break its bondage in the mighty name of Jesus. Lord, use your dear children, Lord, for your glory, Lord. Let, Lord, the signs that follow a believer follow each one, Lord. That we will cast out demons in your name. That, Lord, we will speak in new tongues. We will hold on to anything that is poisonous and it will not harm us. You lay hand on the sick and they will be healed in the mighty name of Jesus. These are the signs that follow a believer. Our motive is right. We want to bring the kingdom of God. Lord, enable each one of us, Lord, today. Lord, enable each one of us today, Lord. Lord, enable each one of us today, Lord. We don't want to follow the patterns that our forefathers have set up, Lord, in the whatever they have done. But we want to follow the pattern that is in the Word of God today, Lord. We want to follow your pattern, Lord. Lord, break bondages, Lord. Break strongholds, Lord. Break every spirit of control, Lord, that is controlling our heart. Men controlling hearts. We break it in the mighty name of Jesus. Every spirit of control, we just break it in the mighty name of Jesus, Lord. Lord, let your name, Lord. Let, Lord, your people be equipped, Lord. Lord, this day, we want to be a memorable day, Lord. Lord, set our hearts, Lord. Ignite, Lord. Porolo sadapa. Hallelujah. We just praise you, Lord. We just glorify you, Lord. We just magnify you. We just lift your name on high, Lord. We thank you for this wonderful privilege for your children. We pray, Lord, for anyone here who is passing through difficult circumstances, difficulties, not given their life to the Lord. Lord, we pray the Lord touch your dear children. Lord, heal your dear children. Heal their hearts, Lord. Lord, heal them, Lord. Take away the guilt, Lord. Lord, at this time, Lord, you will physically touch them, Lord. Lord, whatever design you have, Lord, created them to be at this moment, let it be restored in the mighty name of Jesus. For your name to be glorified, Lord. For your name to be glorified, Lord. Spirit of the living God, come and touch your dear children, Lord. Come and touch your dear children. Come and touch your dear children, Lord. Borolo sadaba. Hallelujah. We just glorify your name. Lord, we just want to, Lord, release your gifts, Lord, by the laying on of hands, Lord. That we stretch our hands and we pray, we heal, Lord, in the name of Jesus. 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 Lord, we pray, Lord. Lord, we pray, Lord,
that in this city, Lord, you will use us for your glory, Lord. Lord, we pray, oh Father, that a generation will rise that glorifies your name. A generation will rise, oh Father, that is, Lord, not of what the world knows or sees, Lord, but of you, Lord. Your word said, the Holy Spirit, the world will not know, but you will know. Lord, we thank you, Lord. So we pray, Lord, that you will, Lord, empower your dear children. Lord, help us, Lord, to walk like you. Parasadaralitapa. If anyone wants to give your life to the Lord Jesus, and you just want to this time say, Lord, I want to be baptized by you. I want, Lord, you to just empower me for the right purposes of being a witness. Let's all just close our eyes. Everyone close. And whoever is that, just lift up your hands and why don't we just pray for them? இன்றைக்கு யாராவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு இயேசுவுக்கு ஒப்புக்கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால், இயேசுவினால நீங்க பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால், உங்களுடைய கைகளை நீங்கள் உயர்த்தலாம். Let's just put your hands down and just with all the eyes closed. Lord, we thank and praise you, Lord, for everyone here, but also for, Lord, these dear children who have put their hands up, Lord. Lord, they are not asking for gold or silver. They are asking for your very spirit, Lord. Lord, we pray. The Lord who empowers them, the Lord who pours spirit without beyond measure. Lord, pour your spirit on them, Lord. That, Lord, they will be moved, Lord. They will be led forward by the very Spirit of God. Lord, they will be, Lord, fixed for the purpose which you have called them for. That which you have set them aside at the mother's womb, even before they were formed. Lord, we pray that they'll be restored in the mighty name of Jesus. Lord, we pray, Lord, that they will move, Lord. There will be, Lord, a shift in their life, Lord. Everything, Lord, in the moments that they pass through, in weaknesses or whatever trials and temptations, Holy Spirit, Spirit of the living God, just for their boldness and their promise and the pledge that they are making in you, consider, Lord. Come and empower, Lord. Come and release your dear children. Come and, Lord, use them for your glory. Let everyone see that you lift your dear children up, Lord. Let, Lord, your name be glorified in them, Lord. We thank you, Lord, for the church. We thank you for everyone who are here. We thank you that everyone are so precious in your eyes, Lord. They are so lovely in your eyes, Lord. You don't see like how man see, Lord, but we thank you, Lord. We thank you, Lord, that you are so passionate. You are so, Lord, you want them, Lord. You want them, Lord. Even more than what we want you, you want us, Lord. You want each one of them here, Lord. Lord, make us your own. In Jesus' name we pray. Amen. Amen.